கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீத புஸ்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே எங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நினைக்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவராய் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த காலத்திலே அற்புதங்களை செய்தார். என் ஜனம் பசியோடு இருக்கிறதே, என் ஜனம் நோயோடு இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களிலே தன்னுடைய கரத்தினாலே அவர்களை தொட்டு அற்புதங்களை செய்து அவருடைய நோய்கள் பசிகளை போக்கின கர்த்தர் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட இந்த அருமையான வாக்குத்தத்தம் இப்படியாக சொல்லுகிறது: ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஆபத்து வருகிற வேளையிலே முதலாவதாக நாங்கள் அவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடுவோமா இருந்தால் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னை இந்த நாட்களிலே விடுவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்ப்போம். கட்டுக்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இந்த நாட்களில் இருப்பீர்களா இருந்தால் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்துக்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் என்ன காரியங்களாக இருந்தாலும் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் முதலாவது உங்களை அவர் செய்கிற காரியம் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியாக அவர் விடுவிக்கிற வேளையிலே நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோம், அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோய் என்னும் ஆபத்து, வறுமை என்னும் ஆபத்து, வேலை இல்லாத காரியங்கள் என்னும் பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் விபத்திலே சிக்கப்பட்டு இந்த நாட்களிலே மரண படுக்கையிலே இருக்கிற அந்த ஆபத்து நேரத்திலே கூட நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவோமா இருந்தால் அவர் விடுவிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் நாட்களே நம்மை நோக்கி இந்த நாட்களை வருவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக, இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையிலே எந்த வேளையிலும் எந்த நிமிஷத்திலும் ஆபத்துக்கள் வருவது சர்வசாதாரணம். அருமை பிள்ளைகளே, ஆபத்து இல்லை என்று சொல்லுவதற்கு இந்த நாட்களில் எந்த காரியங்களும் இல்லை. அதனாலே தான் இங்கே வேத பகுதி சொல்லுகிறது, அப்படியாக அந்த ஆபத்துக்கள், நெருக்கங்கள் வருகிற வேளையிலே நீ யாரையும் நோக்கி கூப்பிட வேண்டாம், எந்த மனுஷனையும் நீ கூப்பிட வேண்டாம், அவரையே கூப்பிடு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நெருக்கங்கள், துன்பங்கள் வருகிற வேளையிலே அவர் அங்கே உன்னை தப்புவிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், பேதுருவும் அவர்களுடைய சீசர்களும் சேர்ந்து இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த படகிலே இந்த நாட்களிலே, கடலிலே இந்த நாட்களிலே பயணம் செய்த வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே பாருங்கள், பலத்த காற்று அடித்து இந்த நாட்களில் படகு மூழ்கி போகும் நேரமாக இந்த நாட்களில் இருந்த வேளையிலே அவர்கள் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் மடிகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு நம்மோடும் நம்முடைய இந்த பயணத்திலும், இந்த வாழ்க்கை பயணத்திலும் அவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இந்த நாட்களிலே இருக்கிறார். ஆனால் அருகிலே அவர் நம்மோடு இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ளப்படியாதபடி நம்முடைய கண்கள் இந்த நாட்களிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே எந்த வேளையிலும் எந்த நிலையிலும் இந்த நாட்களை நீங்கள் இருப்பீர்களா இருந்தாலும் உடனே அவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார், நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், மனுஷரை அல்ல. அவரிடத்திலே இந்த நாட்களில் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பின்பாக இந்த நாட்களில் நீங்கள் சும்மா இராதபடி அவருடைய நாமத்தை இந்த நாட்களில் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தையும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தையும், விடுதலையும் கட்டளையிட தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன்.